Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து பார்க்க போறோங்க. ஸ்கூல் வந்து ஓபன் ஆயிடுச்சு. சோ அதனால குயிக்கா பண்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ண போறது லெமன் ரைஸ்ங்க. அதுக்கு வந்து ஒரு ஜார்ல ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. அதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் கடாய் வச்சிட்டு அதுல வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த இஞ்சி, மிளகாய், பச்சை மிளகாய் அதை வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எலுமிச்சை பழம் வந்து புளிஞ்சு தனியாக வச்சுக்கோங்க, கொட்டை இல்லாமல். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த எலுமிச்சை சாறை வந்து போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு அப்படியே விடுங்க. கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் சாதம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சாதம் போட்டுக்கலாம். சாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி ரைஸ்க்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் மத்தியானம் சாப்பிட்றப்போ. அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சு எடுத்துக்கோங்க சாதம். இதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சாதம் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான குயிக்காக பண்ணுற லெமன் ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும் பருப்பு ரெண்டுமே. காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணது. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு முழு பூண்டு, அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இல்லைனா பசங்க வந்து எடுத்து வச்சுடுவாங்க, அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நமக்கு. எல்லாமே பருப்பு, பூண்டு, வெங்காயம் எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா எண்ணெயில். இப்போ வந்து நம்ம சாதம் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, குயிக்காக பண்ணிடலாம். அது மார்னிங் டைமில் அதே ஒரு 2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
இப்போ இதில் வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பூண்டு மிளகு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வெரைட்டி பார்க்கலாங்க. பீட்ரூட் ரைஸ். பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணலான்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பட்டை ஒரு சின்ன பீஸ், அதுக்கப்புறம் லவங்கம் 1, ஏலக்காய் 1 போட்டுக்கலாம். இது கூட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா 2 கட் பண்ணது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் வேர்க்கடலை நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது ஃப்ரை பண்ணது தான். பெரிய வெங்காயம் ஒரு ஆஃப் அந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க நீளமாக. இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் நமக்கு வெங்காயம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பீட்ரூட் போட்டுக்கலாங்க. இது ஆஃப் பீட்ரூட் தான், நல்லா வந்து ஃபைனாக வந்து சீவினது. கொஞ்சம் சின்ன சின்னதாக துருவி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து ஃப்ரை ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் போதும். அப்பப்போ வந்து மிக்ஸ் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால். இப்போ வந்து நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு அந்த பீட்ரூட் நல்லா வெந்ததும் ரைஸ் போட்டுக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க போடுறதுக்கு முன்னாடி பீட்ரூட் நல்லா வெந்துருச்சான்னு. இதுக்கும் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸ் போட்டால் போதும். பீட்ரூட் எல்லாம் பசங்க சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம். பொரியலாக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் கட்டி அனுப்பிச்சு விட்டுருங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுதான் சாப்பிடுவாங்க. பீட்ரூட் ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ 3 வெரைட்டியான ரைஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். பூண்டு மிளகு சாதம், பீட்ரூட் ரைஸ், லெமன் ரைஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் பொரியல், பொட்டேட்டோ இந்த மாதிரி கொடுத்து வச்சா போதும். லெமன் ரைஸ், பீட்ரூட் ரைஸ், பொரியல் தொட்டு